தக்ஸ் இந்த வார்த்தைக்கு ரவுடிகள் அப்படிங்கிற அர்த்தம் வந்து சொல்லுவாங்க. அதை தாண்டி ஸ்வாகாக இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாமே தக்ஸு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த தக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது இந்தியாவில் இருந்த ஒரு இனக்குழுவை குறிக்கக்கூடிய வார்த்தை. அந்த இனக்குழுவுக்கிட்ட இருந்து தான் இந்த தக்ஸுங்கிற சொல்லுங்கிறதே வந்துச்சு. கமல் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய தக் லைஃப் திரைப்படத்தில் இந்த தக்குங்கிற இந்த கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி தான் கதைக்களம்ங்கிறது இருந்திருக்கா, இல்லை யக்குசாங்கிற ஜப்பானை சார்ந்த ரகசிய குழுவை பேஸ் பண்ணி அந்த கதை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் படத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆனால் தக் லைஃப் அப்படிங்கிற அந்த படத்தோட டைட்டில் இருக்கக்கூடிய தக் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் என்ன, அந்த தக் கம்யூனிட்டிங்கிறவங்க யார், எவ்வளவு கொடுமையானவங்களாக அவங்க இருந்தாங்க, இந்தியாவையே அலற விட்ட அந்த தக்கர்களின் கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ரியல் ஸ்டோரி ஆஃப் தக்ஸ். வாங்க. விலங்கு வெப் சீரிஸில் கிளைமேக்ஸ் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரும். உனக்கு டெட் பாடியெல்லாம் எங்கே இருக்குன்னு கரெக்டாக தெரியும், எங்கன்னு சொல்லு. உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன், நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்க. 10 நிமிஷம் கழிச்சா சொல்லணும். சொல்லு. இது இங்கே தான் சார் இருக்குது. அதே மாதிரியான ஒரு சீன் தான் 1830 ஸ்லீமன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரிக்கு நடந்துச்சு. ஃபரிங்கா அப்படிங்கிற ஒருத்தனை வந்து கைது பண்ணியிருந்தார். அவன் ஒரு பெரும் கூட்டத்துடைய தலைவன், அப்ரூவராக மாறியிருந்தான். எனக்கு எந்த விதமான தண்டனையும் கொடுத்துடாதீங்க, என்னுடைய கூட்டத்தை மொத்தமாக நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். என்ன மாதிரியே இதே மாதிரியான நிறைய கொலைகாரங்க இருக்காங்க, அவங்க எங்கெங்கே இருக்காங்க, என்னெல்லாம் மாதிரியான கொலையெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற முழு தகவலையும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கான மன்னிப்புங்கிறத வாங்கியிருந்தான். அவன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பாட்னாக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மாந்தோப்பு இடத்துல நைட்டு போய் சேர்ந்தாங்க பிரிட்டிஷ் அதிகாரிகள். ஸ்லீமன் அவருடைய குடும்பத்தோடு அந்த ட்ரிப்பில் போயிருந்தார். நைட்டு அந்த மாந்தோப்பில் டென்ட்டு போட்டு தங்கியிருந்தாங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே ஃபரிங்கா வர வச்சாங்க. எங்கேப்பா நீங்கள் கொலை செஞ்சு புதைச்ச பிணங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்கு கீழே தோண்டுங்கன்னாங்க. தோண்டுனா 5 பிணங்கள் அங்கே கிடைக்கிது. உங்கள் மனைவி படுத்து தூங்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கட்டிலுக்கு கீழே தோண்டி பாருங்கன்றான். தோண்டி பார்த்தா அங்கே 8 பிணங்கள் கிடைக்கிது. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கல்ல, சாப்பிட்ட மேசைக்கு கீழே தோண்டி பாருங்கன்றான். அங்கே தோண்டி பார்த்தா 12 பிணங்கள் கிடைக்கிது. இந்த ஒவ்வொரு பிணங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட பிணங்கள். அந்த பிணங்கள் மேலே இருந்த உடைகளை எடுத்து வச்சு பார்த்தாலே ஒரு சில பேர் யாத்ரீகர்களாக போயிருக்காங்கங்கிறது தெரிய வருது, ஒரு சில பேர் அரசு அதிகாரிகளாக இருந்திருக்காங்கங்கிறது தெரிய வருது, ஒரு சில பேர் சாதாரணமாக ஊர் பயணமாக போன சாதாரண மக்களாக இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இப்படி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பிணங்கள் அந்த ஒரு தோப்புக்குள்ளே இருந்து மட்டுமே கிடைக்கிது. அது வரைக்கும் ஸ்லீமனுக்கும் சரி, அவருடைய படைவீரர்களுக்கும் சரி, அவருக்கு உறுதுணையாக இருந்த அவருடைய மனைவிக்குமே சரி, தக்கர்கள் அப்படிங்கிறவங்க கொடூரமான கொலைகாரங்க அப்படின்னு கேள்வி தான் பட்டிருந்தாங்க. ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் அந்த ஒரு சம்பவத்தில் மட்டுமே எந்த அளவுக்கு மோசமானவங்க அவங்க அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சதாக இருந்துச்சு. இதுதான் தக்கர்கள். யார் இந்த தக்கிகள்? அப்படி என்ன மோசமான விஷயங்களை இவங்க பண்ணாங்க? இவங்க ஒரு கொள்ளைக்காரங்க, சாதாரண கொள்ளைக்காரங்க கிடையாது, பட்டு மோசமான கொள்ளைக்காரங்க. தீரன் அதிகாரம் படத்தில் பவேரியர்கள் அப்படிங்கிற கொள்ளைக்கார குழுங்கிறது ஒவ்வொரு ஊர்களுக்கு கிளம்பி போய் அங்கே இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளே புகுந்து கொள்ளையடிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதே மாதிரியான ஒரு கொள்ளை கும்பல் தான் இந்த தக்கர்கள். ஆனால் பவேரியர்களை விட மோசமானவங்க அவங்க. எப்படி மோசமானவங்க அப்படின்னா, வீடுகளுக்கு புகுந்து இவங்க கொள்ளையடிக்கவே மாட்டாங்க. வழிப்போக்கர்களாக ஒவ்வொரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் போவாங்க இல்லையா, அவங்க தான் இவங்களுடைய டார்கெட். அவங்களோட சேர்ந்து ஒன்றாவே பயணிச்சுட்டு போய் அவங்கக்கிட்ட இருந்த பொருளை கொள்ளையடித்ததுக்கப்புறமா அவங்கள கொலை செஞ்சு மொத்தமாக ஒரு இடத்துல புதைச்சிட்டு இவங்க கிளம்பி போயிடுவாங்க. இது எல்லாத்தையும் ஒரு பெரிய சடங்கு மாதிரியே ஃபாலோ பண்ணவங்க தான் தக்கர்கள். இந்த தக்கர்கள் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது எங்கேருந்து வருது? சமஸ்கிருதத்தில் ஸ்தக்கா அப்படிங்கிற ஒரு சொல்லுங்கிறது இருக்குது. இந்த சொல்லுக்கு மோசடிக்காரன், ஏமாற்றுக்காரன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. இந்த ஸ்தக்கா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் தக்கி, தக்கர்கள் அப்படிங்கிற சொல்லுங்கிறது பிறந்திருக்கு. இப்படி கொள்ளையடித்த அந்த தக்கர்கள் கூட்டத்தை பார்த்து தான் தக்ஸ் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையே அதுக்கப்புறமா பயன்பாட்டுக்கே வந்துச்சு. இப்படி ஒரு வார்த்தையை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவங்க தான் இந்த தக்கர்கள் கூட்டம். எப்படி இந்த கொள்ளையை இவங்க செய்வாங்க அப்படின்னா, ரொம்ப நீட்டாக திட்டம் போட்டு இவங்களுடைய கொலை சம்பவம் அப்படிங்கிறது நடக்கும். ஒவ்வொரு தக்கர்கள் கூட்டத்துலேயும் பொதுவாக ஒரு 30-40 இருந்து 100 பேர் அளவுக்கு இருப்பாங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ரோல்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக விளக்கப்பட்டிருக்கும்.
என்ன மாதிரியான ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தக்கர்கள் இருந்த காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 18ஆம் நூற்றாண்டில் தான் இவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது பிரிட்டிஷார்களுடைய ஆட்சி காலகட்டத்தில். அதுக்கு முன்னாடியே தக்கர்கள் இருந்தாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த சமயத்தில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் போகணும் அப்படின்னா நடந்து தான் போகணும், இல்லை குதிரை வண்டியில் போகணும், குதிரையில் போகணும், மாட்டு வண்டியில் போகணும், இப்படி தான் பயணம் அப்படிங்கிறது இருந்துச்சு. போகிற வழியிலலாம் பெரிய அளவுக்கான விளக்கு வெளிச்சம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நடுவில் சத்திரங்கள் இருக்கும். அந்த சத்திரத்தில் தங்கி இருந்துட்டு மறுநாள் விடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் கிளம்பி போவாங்க, தீப்பந்தம் ஏந்திட்டு போவாங்க. இதுதான் வழக்கமாகவே இருந்துச்சு. அதனால் தக்கர்களுக்கு அந்த சமயங்களில் கொள்ளை செய்கிறதுங்கிறது ரொம்ப வசதியான ஒன்றா இருந்துச்சு. இப்போ அவங்களுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ரோல்ஸுங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சோதி அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பான். இந்த சோதிங்கிறவன் யார் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பான், நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா சத்திரங்கள் இருக்குல்லையே, அந்த சத்திரங்களுக்கு பயணம் போகிற மாதிரியான ஒருத்தனாக வந்து சேருவான். அங்கே ஏதாவது ஒரு கும்பல் வந்து பயணம் போயிட்டுருக்காங்க, அவங்கக்கிட்ட நல்ல பெரிய அளவுக்கான செல்வம் இருக்குது, பெரிய அளவுக்கு பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, நகை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கக்கிட்ட போய் பேச்சு கொடுத்து பேசுவான். அவங்க யார், எங்கேருந்து வந்திருக்காங்க, எங்கே போகிறாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை தக்கர் கூட்டத்துக்கு தகவலாக தெரிவிப்பான். அதே மாதிரி தக்கர் கூட்டத்திற்கு சிர்தர், ஜமாதார் அப்படிங்கிற ஒரு தலைவன்கிறவன் ஒருத்தர் இருப்பான். அவன் தான் அந்த கூட்டங்கிறது எங்கே போகணும், என்ன செய்யணும், எந்த திசையில் போகணுங்கிற எல்லா உத்தரவையும் போடக்கூடிய ஒருத்தனாக இருப்பான். இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ரோல்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். இந்த கூட்டத்தில் ஆண்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க, பெண்களும் இருப்பாங்க, குழந்தைகளும் இருப்பாங்க. ஏன்னா வழிப்போக்கர்களாக போகிறாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களும் பயணிப்பாங்க. பயணித்து அவங்களுக்கு சந்தேகமே வராத அளவுக்கு அவங்களோட ஈஸியாக பழகி முடித்ததுக்கப்புறம் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவாங்க. அதனால் வெறும் ஆண்கள் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக வந்து பயம் வரும், சந்தேகம் வரும். அப்படிங்கிறதால பெண்கள் குழந்தைகளோட தான் இந்த தக்கர்கள் கூட்டங்கிறது கொள்ளையடிக்கவே போகும். ஒருவேளை ஒரு வழிப்போக்கர்கள் கூட்டத்தோட ஒரு கூட்டம் வந்து கலந்துக்குது, ஒரு தக்கர்கள் கூட்டம் வந்து கலந்துக்குது, ஆனால் அவங்களுக்கு சந்தேகம் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இம்மிடியட்டாக இன்னொரு கூட்டங்கிறது இவங்களோட மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணும் இன்னொரு இடத்துல. அந்த கூட்டமும் இவங்களோட குரூப்பை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க, ஆனால் நடிப்பாங்க. எங்களுக்கு என்னமோ அவங்க மேலே சந்தேகமாக இருக்குது, அவங்க இல்லாமல் நம்ம தனியாக போயிடலாம், பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வழிப்போக்கர்களை நம்ப வைப்பாங்க. ஆமாங்க, எங்களுக்கும் அப்படி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி புதுசாக வந்த கூட்டத்தோடு இவங்க ஜாயின் பண்ணி ஏற்கனவே வந்த கூட்டத்தை கலட்டி விட்டுட்டு இந்த கூட்டத்தோடு ஜாயின் பண்ணி போவாங்க. ஆனால் வழிப்போக்கர்களுக்கு தெரியாது 2 பேருமே ஒரே கூட்டத்தை சார்ந்தவங்க தான் அப்படின்னு. நல்லா அவங்களோட சிரித்து பேசி பழகினதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தோடனே இங்கே நம்ம வந்து ஒரு டென்ட்டு போட்டுக்கலாம், இன்றைக்கி நைட் இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தக்கர்கள் அப்படி சூஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் பெயில். அந்த இடத்துல ஏற்கனவே பல குழிகளை தோண்டி வச்சுருப்பாங்க, பதுங்கி இருக்கிறதுக்கான இடங்களை பார்த்து வச்சுருப்பாங்க. இது எதுவுமே தெரியாமல் அந்த வழிப்போக்கர்கள் கூட்டம் அங்கேயே டென்ட்டு போட்டு சாப்பிட்டு மது குடித்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் கூட வந்த தக்கர்கள் கூட்டம் மது குடிக்கிற மாதிரி நடிக்குமே தவிர மது குடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த வழிப்போக்கர்களாக வந்தவங்களுக்கு நல்ல போதை ஏறிடுச்சு அப்படிங்கிறத உறுதி செஞ்சதுக்கப்புறமா இந்த தக்கர்கள் குழுவுடைய தலைவன் தம்போக்கா லாவ் அப்படின்னு சொல்லுவான். அதாவது வெத்தலைப்பாக்கை எடுத்துகிட்டு வா அப்படின்னு அவனுடைய மொழியில் சொல்லுவான். இங்கே ஒரு விஷயத்தை கவனிச்சாகணும், இவங்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு மொழியில் பேசினாங்க. ராம்சே அப்படிங்கிற அந்த மொழிங்கிறது வேறு யாருக்குமே தெரியாது. அந்த மொழியில் பல சங்கேத வார்த்தைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. உதாரணத்துக்கு இப்படி வரக்கூடிய வழிப்போக்கர்கள் குழுவை கான் அப்படிங்கிற வார்த்தையில் வந்து குறிப்பிடுவாங்க. அதாவது எங்களோட சாப்பாடு இது, நம்மளோட சாப்பாடுறதுங்கிற மாதிரி பேசிப்பாங்க. அதே மாதிரி 1000ங்கிற சொல்ல குறிக்கிறதுக்கு சம்கானி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கட்டக்கூடிய டர்பனை அகாசி அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லுவாங்க. இப்படி புரியாத வார்த்தைகள்ங்கிறது அவங்களுடைய மொழியில் இருந்துச்சு. அது அவங்களுக்கு மட்டுமே புரிஞ்ச ஒரு மொழியாக இருந்துச்சு. இப்படி இந்த உத்தரவு வந்ததுக்கப்புறமா இந்த தக்கர்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் அவங்க கையில் இருந்த கயிறை எடுத்து இந்த வழிப்போக்கர்கள் குழுவில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய கழுத்தையுமே வந்து சுருக்க ஆரம்பித்து இழுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய காலை இன்னொருத்தன் புட்டிச்சு இழுப்பான். இப்படி 2 பக்கமும் இழுக்கப்படும் போது அவங்களுடைய கழுத்து எலும்புங்கிறது உடஞ்சி ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் உடனே அவங்களுடைய உயிருங்கிறது போயிடும். இறந்து போன அந்த உடல்ல இருந்து இருக்கக்கூடிய எல்லா உடைமைகளையும் எடுத்ததுக்கப்புறமா அவங்கள புதைக்கக்கூடிய வேலையாக தொடங்குவாங்க அந்த தக்கர்கள் கூட்டம். பொறுமையாக நிதானமாக 4லேருந்து 6 அடி ஆழத்துக்கு குழியை தோண்டி இந்த பிணங்களை உள்ளே போடுவாங்க. போட்டு மூடி அடையாளமே தெரியாத அளவுக்கு அந்த இடத்த மாற்றினதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்துட்டு கொள்ளையடித்த அந்த பொருட்களை பங்கு போடுவாங்க. பங்கு போட்டு முடித்ததுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு அங்கே இன்னொரு பூசையை போட்டுட்டு எங்களுக்கு இதை தந்ததுக்கு நன்றி காளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க தக்கர்கள்.
இப்படி ஒரு கொலையை செஞ்சுட்டோமேங்கிற பதட்டமோ பயமோ இல்லாமல் நிதானமாக பொறுமையாக அந்த பிணங்களை எல்லாம் புதைச்சிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க தக்கர்கள். இப்படி ஒரு பயணத்தில் 5 பேர்லேருந்து 250 பேர் வரைக்குமே தக்கர்களுடைய கூட்டங்கிறது கொலை செய்யும். இப்படி தக்கர்கள் கூட்டம் அப்படிங்கிறது இந்தியா முழுமைக்குமே இருந்தாங்க. மத்திய பிரதேசத்தில் தொடங்கி தென்னிந்தியா வரைக்குமே அவங்களுடைய கூட்டங்கிறது பரவி படர்ந்து இருந்துச்சு. அதே மாதிரி இந்தியாவுடைய எல்லா மூலைகளுக்குமே அவங்க பயணங்கிறத செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செஞ்சு அந்த பயணத்தின் நடுவுலையே பல கொள்ளை சம்பவங்களையும் கொலை சம்பவங்களையும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்கவுமே 9000 தக்கர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. இந்த தக்கர்கள் பத்திர புரிதல் அப்படிங்கிறது 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தில் தான் வெளியில் தெரிய வந்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த தக்கர்கள் பற்றின ஆதாரபூர்வமான குறிப்பு அப்படிங்கிறது 14ஆம் நூற்றாண்டிலேயே இந்திய குறிப்பில் நமக்கு கிடைக்குது. 1356 ஃபெரோஷாவுடைய வரலாறுடைய குறிப்புகள்லேருந்து நமக்கு இது கிடைக்குது. ஃபெரோஷாவுடைய படை வீரர்கள் ஒரு 100 தக்கர்களை கைது பண்ணுறாங்க. வழிபோக்கர்களை கொள்ளையடிச்சாங்க, கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறது அவங்க மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுங்கிறது நிரூபணமாகுது. அதனால் அவங்க மேலே மரண தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்படுது. ஆனால் அந்த மரண தண்டனை உத்தரவில் கையெழுத்து போடுறதுக்கு ஃபெரோஷா யோசிக்கிறாரு, தடுமாறுறாரு. ஏன்னா அந்த தக்கர்கள் அத்தனை பேரும் காளியின் குழந்தைகள். அவங்கள நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து வரும், இல்லை உங்கள் ஆட்சிக்கு ஆபத்து வரும்னு அவருக்கு சொல்கிறாங்க. அதை கேட்டு நடுங்கி யோசித்த ஃபெரோஷா இவங்களுக்கு நான் மரண தண்டனை தர்றதை விட நாடு கடத்துறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அதனால் கங்கை நதியை கடந்து அவங்க ஒரு தீவில் கொண்டு போய் விடப்படுறாங்க. அப்படி நாடு கடத்தப்பட்டவங்க நீர்த்தக்கர்கள் அப்படின்னு அதுக்கப்புறமா மாறுறாங்க. எப்படி நிலத்தில் தக்கர்கள் வழிப்போக்கர்களாக போகக்கூடியவங்களை வழிமறித்து கொள்ளையடித்து கொலை செய்கிறத வழக்கமாக வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இந்த நீர்த்தக்கர்கள் சொந்தமாக போட் வச்சுருந்தாங்க. அந்த போட்டில் பயணிகளாக வரக்கூடியவங்களை ஏற்றி அவங்கள கொலை செஞ்சு கொள்ளையடித்து அவங்களுடைய உடலுடைய இடுப்பெலும்பை உடைச்சி அவங்கள உருளையாக்கி கல்லை கட்டி அந்த போட்டில் இருந்த ரகசிய வழி மூலமாக தண்ணிக்குள்ளே போடுறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. இந்த நீர்த்தக்கர்கள் பேசின ராம்சேசே மொழியும் நிலத்தில் இருந்த தக்கர்கள் பேசின ராம்சேசே மொழியும் ரெண்டுமே வேறு வேறையாக இருந்துச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாது. ஆனால் 2 பேருமே தக்கர்கள் இனத்தை சார்ந்தவங்க தான். அதே மாதிரி தக்கர்கள் பற்றின இதே மாதிரியான இத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க, அவங்க மேலே இந்த நடவடிக்கைலாம் எடுக்கப்பட்டுச்சுங்கிற மாதிரியான அரசு பதிவேடுகள்ங்கிறது நமக்கு அக்பர் காலகட்டம் வரைக்குமே கிடைக்குது. ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் இவங்க மேலே பெரிய அளவுக்கான தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படலை. ஏன்னா அவங்க காளியின் குழந்தைகள் அப்படிங்கிறதால. இன்ஃபேக்ட் தக்கர்களே கொலை செய்கிறது கொள்ளையடிக்கிறது எல்லாமே காளி அவங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்கு, அதனால தான் செய்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தாங்க. அவங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது காளியாக தான் இருந்துச்சு. காளிக்கு பலி கொடுத்துட்டு தான் அவங்க எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி அதிகமான மூட நம்பிக்கை பழக்கங்கிறது அவங்கக்கிட்ட இருந்திருக்கு. சகுனங்களை பார்த்து தான் எல்லா விஷயங்களுமே அவங்க செஞ்சுருக்காங்க. ஆந்தை அலறிச்சு அப்படின்னா அது கெட்ட சகுனம், அதனால் எதுவும் செய்யக்கூடாது. ஒத்த காக்கா நல்ல மரத்தில் உட்காந்து கத்திச்சுன்னா அது நல்ல சகுனம். அதே மாதிரி புலி நடந்து போகிறத பார்த்தா அது நல்ல சகுனம். அதே ஒத்த காக்கா செத்துப்போன பட்டுப்போன மரத்தின் மேலே உட்கார்ந்துருந்துச்சுன்னா அது கெட்ட சகுனம். அப்படி ஒவ்வொரு சகுனத்தை பார்த்து தான் அவங்க ஒரு கொள்ளை சம்பவத்துக்கு போகிறதும் கொலை செய்கிறதையுமே செஞ்சுருக்காங்க. இப்படி காளியை கும்பிடுறது, ஏகப்பட்ட சடங்குகள், சகுனங்களை பார்க்குறதுன்னு இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த தக்கர்களில் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்கள். ஏன்னா இந்த தக்கர்களுடைய அடிப்படை வரலாறு அப்படிங்கிறதே இந்தியாவிலேருந்து தொடங்கலை, மிடில் ஈஸ்டில் இருந்து தான் தொடங்குது. முகமது நபி இஸ்லாம் மார்க்கத்தை உருவாக்கி பரப்புனதுக்கு அப்புறமா அவருடைய மரணம்ங்கிறது நிகழுது. அவருடைய மரணத்துக்கு அப்புறமா இஸ்லாம் மார்க்கம் 2 பிரிவாக பிரியுது. ஒரு பிரிவு ஷியா இஸ்லாம் பிரிவினர், இன்னொரு பிரிவு சன்னி இஸ்லாம் பிரிவினர். இந்த ஷியா இஸ்லாம் பிரிவுங்கிறது அப்போ இருந்த எகிப்தில் பெரிய அளவுக்கு வளர ஆரம்பிச்சது. அந்த சமயத்தில் எகிப்தில் ஷியா இஸ்லாம் பள்ளிகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் உருவாக்கப்பட்டு மாணவர்கள் அங்கே அதிகமாக படித்தாங்க. அந்த பள்ளிகளில் ஒரு பள்ளியில் ஹசன் அல் சபா அப்படிங்கிற ஒருத்தன் படித்தான். அவனுக்கு அந்த பள்ளியில் 2 நண்பர்கள் கிடைக்கிறாங்க. ஒருத்தனுடைய பெயர் உமர், இன்னொருத்தனுடைய பெயர் உல் முல்க். இந்த 3 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. இவங்க 3 பேரும் ஒரு உடன்படிக்கையை பண்ணிக்கிறாங்க, ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம 3 பேரில் யார் ஒருத்தன் பெருசானாலும் பெரிய பதவிக்கு போனாலும் மற்ற 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறமா காலங்கள் உருண்டோடுது. உல் முல்க் அந்த நாட்டுடைய அரசனுக்கு மிக முக்கியமான ஒரு அதிகாரியாக உயர்ந்து வரான். உல் முல்க் தன்னுடைய நண்பன் உமரை அரசனுக்கு அறிமுகப்படுத்துகிறான். உமர் அந்த சமயத்தில் பல கவிதைகளை எழுதக்கூடிய ஒருத்தனாக வந்தான். அவனுடைய கவிதைகளில் மயங்கி அரசன் அவனுக்கு பெரும் பரிசுகளை கொடுத்தான். அந்த கவிஞன் தான் அதுக்கப்புறமா உலகமே போற்றக்கூடிய ஒரு கவிஞனாக வளர்ந்தான். அவன் வேறு யாரும் இல்லை, உமர் கயாம். இதே உல் முல்க் உமருக்கு அப்புறமா ஹசனை கூட்டிகிட்டு போய் அரசன்கிட்ட அறிமுகப்படுத்துகிறான்.
ஹசனுடைய பேச்சு திறமையால் அவனும் அரசனை கவர்ந்து இழுக்கிறான். அரசன் அவனுக்கு ஒரு மந்திரி பதவியை கொடுத்து நீ இனிமேல் மந்திரியாக இருப்பா அப்படின்னு சொல்கிறான். ஹசன் அந்த மந்திரி பதவியை பயன்படுத்தி தன்னை ஒரு பெரிய ஆளாக வளர்த்துக்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அரசன் நம்ம நாட்டுடைய வரவு செலவு கணக்குகளை சரியாக கணக்கிடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பிரதம மந்திரியாக இருந்த உல்முல்க்கு கிட்ட கேட்டான். உல்முல்க் கிட்டத்தட்ட 1 வருஷமாவது எடுக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறான். ஆனால் ஹசன் என்ன சொன்னான்னா, பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, வெறும் 40 நாளில் என்னால் பக்காவான டேட்டா தர முடியும் அப்படின்னு சொல்கிறான். அரசனுக்கு ஆச்சரியம், உண்மையிலேயே 40 நாளில் உன்னால் தர முடியுமா, அப்போ நீயே செய் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை ஹசன் கிட்ட கொடுத்துட்டான். ஹசன் 40 நாளைக்கு ஏகப்பட்ட அதிகாரிகளெல்லாம் வச்சு ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி இதுதாங்க வரவு செலவு கணக்கு அப்படின்னு மன்னன் கிட்ட கொடுக்குறான். மன்னன் படித்து பார்த்து டென்ஷன் ஆகிட்டான். ஏன்னா எல்லாம் தப்பும் தவறுமா இருக்குது, ஃபோர்ஜரியாக இருக்குது, என்னையவே ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லி ஹசனை கைது செய்கிறதுக்கு உத்தரவு போடுறான். ஹசன் தப்பிச்சு ஓடி காட்டுக்குள்ளே போய் பதுங்கினான். ஹசன் தான் செஞ்சது தப்பு அப்படிங்கிறத உணரவே இல்லை. என்ன அரசன் இவன், 40 நாளில் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ண அங்கங்கே தப்பு இருக்க தான் செய்யும், அதுக்காக எனக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு தேடுவானா இவனை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான். என் பேச்சை கண்ணை மூடிட்டு கேட்கக்கூடிய 4 பேர் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்காக தன்னை தயார்படுத்த ஆரம்பிக்கிறான். தன்னை கடவுளின் மறுபிறவி அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்ற ஆரம்பிக்கிறான். அதுக்கான மந்திர கலைகள்லாம் தன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பொய்யா மக்களை ஏமாற்ற ஆரம்பிக்கிறான். அவன்கிட்ட ஏகப்பட்ட பவர் இருக்குது, அவன் தான் கடவுளுடைய மறுபிறவின்னு நம்பி பல இளைஞர்கள் அவனை கண்ணை மூடிக்கிட்டு நம்ப ஆரம்பிக்கிறான். அந்த இளைஞர்கள் எல்லாரையுமே கொலைகாரர்களாக மாற்ற ஆரம்பிக்கிறான். தான் யாரை சொல்கிறோனோ அவங்கள பற்றி எந்த விவரமும் தெரியாமல், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு யோசிக்காமல் எப்பாடுபட்டாவது அவங்களை கொலை செஞ்சு முடிக்கக்கூடிய கொலை ஆயுதங்களாக அந்த இளைஞர்கள் மாற்றப்படுறாங்க. இந்த இளைஞர்களை ஒன்றா இணைச்சு ஒரு ரகசிய அமைப்பை உருவாக்குறான். ஹஷாஷின் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த அமைப்பு தான் அதுக்கப்புறமா அசாசின் அமைப்பாக மாறுச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரியான கொலைகாரர்களை உள்ளடக்கிய அசாசின் அமைப்புகளுக்கு ஆரம்ப புள்ளிங்கிறது அந்த ஹஷாஷின்ங்கிற அந்த அமைப்பு தான். அதுக்கப்புறமா ஒரு பெரும் கோட்டையை கட்டி அங்கேருந்து ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறான். தனக்கு எதிராக இருந்த அத்தனை பேருமே கொலை செய்கிறான். தன்னை ஓட விட்டான்ல ஒரு அரசன், அவனையும் தனக்கு நண்பனாக இருந்த உள்முழுக்கையுமே அவன் கொலை செஞ்சான். இவனுடைய ஆட்சி காலகட்டம் முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா இவனுடைய படை வீரர்களில் இருந்த ஒருத்தனே அந்த பதவிக்கு வரான். வந்த கொஞ்ச நாள்லேயே மங்கோலியர்களுடைய படையெடுப்புங்கிறது அந்த இடத்துக்கு வருது. இந்த அசாசின் அமைப்பில் இருந்த பல பேர் மங்கோலியர்களால் வேட்டையாடப்படுறாங்க. பல பேர் தப்பிச்சு பிழைச்சா போதும்னு பல இடங்களுக்கு தப்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த அசாசின் குழுவில் இருந்த ஒரு குரூப்புங்கிறது இந்திய பகுதிக்கு ஓடி தலைமறைவாகுது. அந்த குரூப்புடைய வம்சாவளியினர் தான் தக்கர்களாக உருமாறுறாங்க. சரி, எப்படி இஸ்லாமியர்களாக உள்ளே வந்தவங்க காளி வழிபாட்டுக்கு போனாங்க, எப்படி இந்த மாதிரியான நம்பிக்கைகளை சடங்குகளையும் செய்ய ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது. இந்தியாவுக்கு உள்ளே வந்த அந்த அசாசின் குழுவை சார்ந்தவங்க இங்கேருந்த இந்திய மக்களோட ஒன்றா கலக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலக்க ஆரம்பித்து அவங்களுடைய தக்கர் இனக்குழுவை பெருசாக மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே உருவாக ஆரம்பிச்சிருக்கு. தக்கர்கள் அப்படிங்கிறவங்கள பொதுவாக சொல்லும்போது ஏதோ ஒரு கேஸ்ட்டை சார்ந்தவங்க, ஒரே ஒரு இனக்குழுவை சார்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு புரிதலுங்கிறது இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக தக்கர்கள் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக செயல்பட்டிருக்கு, ஒரு ரகசிய அமைப்பாக செயல்பட்டிருக்கு. இதில் பெருவாரியான எண்ணிக்கையில் இஸ்லாமியர்கள் இருந்தாலும் இந்துக்களும் இருந்திருக்காங்க. இந்த இந்துக்களில் பல சாதிகளை சார்ந்தவங்களும் இருந்திருக்காங்க. குறிப்பாக பார்ப்பனர்களாக இருந்தவங்க, ராஜபுத்திரர்களாக இருந்த உயர் சாதி வகுப்பினர், இடைசாதி வகுப்பினர்லாம் இதில் ரொம்ப அதிகமாகவே பங்கு கொண்டிருக்காங்க. இவங்க மூலமாக தான் இந்த மாதிரியான காளி வழிபாடு அப்படிங்கிறது தக்கர்களுக்குள்ளே உருவாயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி காளியை வழிபடுறதுக்கு தக்கர்களாக இருந்த இஸ்லாமியர்களே ஒரு கதையை சொல்லுவாங்க. ரூக்த் பிஜ்தானா அப்படிங்கிற ஒரு அரக்கன் ஒரு முறை உலகத்தை அழிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சானா. அப்போது முகமது நபியுடைய மகள் ஃபாத்திமா அந்த அரக்கனை எதிர்த்து சண்டை போடுறாங்களாம். அவனை வெட்டும்போது அவன் மேலேருந்து விழுற ரத்த துளிகள்லேருந்து புதிய அரக்கர்கள் உருவாடுறாங்களாம். அப்போ ரத்தம் சிந்தப்படாமல் அவனை கொலை செஞ்சாதான் ஜெயிக்க முடியும்னு யோசித்தா ஃபாத்திமா ஒரு பெரிய கயிறு எடுத்து அவனுடைய கழுத்தை சுற்றி எலும்பை முறுக்கி உடச்சி அவனை கொலை செஞ்சாங்களாம். இதே மாதிரி புதுசாக உருவான அரக்கர்களையுமே கொலை செஞ்சு ஜெயிச்சாங்களாம். அதுக்கப்புறமா அந்த கயிறை தக்கர்கள்கிட்ட கொடுத்து இந்த கயிறை வச்சு நீங்கள் பிழைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த ஃபாத்திமா தான் காளி தேவி அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இந்தியாவில் இருந்த பல மொழி பேசக்கூடிய மக்களோடவும் பல சாதி அமைப்புகளோடவும் தக்கர்கள் ஒன்றா கலந்து பல புதிய வகை தக்கர்கள் அப்படிங்கிறவங்களே உருவானாங்க.
வடக்கு பகுதியில் இருந்த தக்கர்களை வடக்கு பகுதி தக்கர்கள் அப்படின்னு சொல்கிற பழக்கங்கிறது இருந்துச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆற்காடு தக்கர்கள் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. இந்த தக்கர்களுக்கு அரி துளுக்கர் அப்படிங்கிற பேருங்கிறது தமிழில் இருந்திருக்கு. அரி அப்படின்னா கயிறு, கயிறு போட்டு கொள்ளக்கூடியவங்க அவங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய விதமாக இந்த பேருங்கிறது அவங்களுக்கு உருவாயிருக்கு. இந்தியாவில் இருந்த தக்கர்கள்லையே ஆற்காடு தக்கர்கள் தனித்துவமானவங்களாக இருந்திருக்காங்க, ரொம்ப பெரிய அளவுக்கு பலம் வாய்ந்தவங்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற குறிப்பை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து பதிவு செய்கிறாங்க. அதே மாதிரி மற்ற தக்கர்களை விட இவங்ககிட்ட என்ன வித்தியாசம் இருந்ததுன்னா, மற்ற தக்கர்கள் கலப்பின திருமணங்கிறத செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஆற்காடு தக்கர்கள் கலப்பின திருமணங்கிறத செய்யவே இல்லை, அவங்களுக்குள்ள மட்டும்தான் திருமணங்கிறத பண்ணணுங்கிறதுல உறுதியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பதிவு செய்கிறாங்க. சரி, இந்த குறிப்புகளெல்லாம் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் யார் எழுதுனா? தக்கர்களை அழித்தொழிக்கிறதுங்கிறதையே தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக நினச்சி அதை செஞ்சு முடித்தவர் தான் சலிமன். தக்கர்களுடைய வாழ்க்கை வரலாறை பேசும்போது அவரை தவிர்த்துட்டு பேசவே முடியாது. 1809 வருடம் அக்டோபர் மாதம் இங்கிலாந்திலிருந்து வில்லியம் ஹென்ரி ஸ்லீமன் அப்படிங்கிற 20 வயசு வாலிபன் இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவத்தில் வேலை பார்க்கறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுறான். வந்தவருக்கு கல்கத்தாவில் இருந்த கோட்டையில் பயிற்சி அப்படிங்கிறது தரப்படுது. அந்த பயிற்சியில் இருக்கும்போது அங்கேருந்த லைப்ரரியில் ஒரு புத்தகம் அவருக்கு கையில் கிடைக்கிது. அந்த புத்தகத்தை ஜான் டே தெவனாட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு ட்ராவலர் வந்து எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தில் தக்கர்கள் அப்படிங்கிற ஒருத்தங்க இந்தியாவில் ரகசியமாக செயல்படுறாங்க, யாத்திரிகர்களாக போகக்கூடியவங்க, வழிப்போக்கர்களாக போகக்கூடியவங்கள இப்படி கொடூரமாக கொலை செஞ்சு அவங்கக்கிட்டேருந்து கொள்ளையடிக்கக்கூடிய வேலையை அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன குறிப்புங்கிறது அதில் இருக்குது. அதை படித்ததுக்கப்புறமா யார் இவங்களை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிக்கணுமே அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறார். அப்போ தான் அவருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கட்டுரை தொகுப்பு அப்படிங்கிறது கிடைக்கிது. அந்த கட்டுரை தொகுப்பை ஒரு மருத்துவர் எழுதியிருந்தார். டாக்டர் ரிச்சர்ட் ஷெர்வுட் அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஒரு சில உடல்கள் வந்து கிடைக்கிது. அந்த உடல்கள் எல்லாம் ஒரே மாதிரி வந்து இறந்து போயிருக்கு, கழுத்து எலும்புங்கிறது முறிக்கப்பட்டு இறந்து போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாரு. அதை வச்சு தொடர்ந்து ஆராய்ச்சி செய்யும்போது தான் இது மாதிரியான ஒரு குழுங்கிறது இந்தியா முழுக்க இருக்காங்க, கிட்டத்தட்ட 9000 பேர் இருக்காங்க, அவங்க இப்படி வழிப்போக்கர்களாக போகக்கூடியவங்கள கொலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான கட்டுரையை வந்து எழுதி தரார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட போர்டு மெம்பர்ஸ்லாம் அப்படி ஒரு குழு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவங்க வந்து சின்ன சின்ன கொலைக்காரங்களாக இருப்பாங்க, இவங்க ஒரு நெட்வொர்க்காக செயல்படுறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது, அங்கங்கே கொள்ளை சம்பவங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய எண்ணத்தை எல்லாத்தையுமே ஷெர்வுட் எழுதின அந்த கட்டுரைங்கிறது ஒட்டுமொத்தமாக மாறுச்சு. அதுக்கப்புறம் ஸ்மித்துங்கிற ஒருத்தர் தக்கிகளை பற்றி டீட்டெயிலான ரிசர்ச் பண்ணி பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறார். அந்த ரிப்போர்ட்டில் தக்கிகள் ரொம்ப ரொம்ப கொடூரமானவங்க, அவங்களால நமக்கு பெரிய அளவுக்கான இழப்புங்கிறது நடந்திருக்கு, இதை தடுக்கணும் அப்படின்னா தக்கிகளுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டுங்கிறது உருவாக்கப்படணும், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரண்டென்டை நியமிக்கணும், இந்த தக்கிகளை கண்ட்ரோல் பண்ணுற முழு வேலைங்கிறது அவங்கக்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரெக்கமெண்டேஷனாக சொல்கிறார். அந்த ரிப்போர்ட்லேயே ஸ்லீமன் தான் அப்படி சூப்பரண்டென்ட்டாக நியமிக்கிறதுக்கு தகுதியானவர், ஏன்னா அவர் தான் தொடர்ந்து இதில் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பதிவு செய்கிறார். இந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அப்போது கவர்னர் ஜெனரலாக இருந்த லார்ட் வில்லியம் பென்டிங் 1830களில் இதுக்குன்னு தக்கிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்கிறத உருவாக்குறார். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான சூப்பரண்டென்ட்டாக ஸ்லீமனை நியமிக்கிறார். அதுக்கப்புறமா தான் தக்கிகளை வேட்டையாடக்கூடிய வேலை அப்படிங்கிறதே தொடங்குது. முதல்ல ஸ்லீமனுக்கு கீழே 2-3 அதிகாரிகள் தான் நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இதற்கான தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு இந்தியா முழுக்க பணியாற்றக்கூடிய அதிகமான அதிகாரிகள் கொடுக்கப்படுறாங்க. தகிகளை தேடி கண்டுபிடிச்சி கைது பண்ணார். அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு சில பேர் அப்ரூவராக மாற்றினார். அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விவரங்களை எல்லாம் கறந்தார். அவங்கக்கிட்ட பேசியே அவங்க மொழியை புரிஞ்சுக்கிட்டார். அவங்க மொழியில் என்னென்ன வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னு தெளிவான ஒரு டிக்ஷனரியாகவே அவர் உருவாக்குனார். இவங்க எப்படி செயல்படுவாங்க, இவங்களுடைய நெட்வொர்க் என்ன, இவங்களுடைய தலைவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய அங்க அடையாளங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டேட்டா பேஸை உருவாக்கி தனக்கு கீழே இருந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் கொடுத்தார். அந்த டேட்டா பேஸ் அடிப்படையாக வச்சு தக்கிகளுடைய தலைவர்களையும் தக்கிகளுடைய கூட்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வேட்டையாட ஆரம்பித்தாங்க. அப்படி வேட்டையாடும்போது தான் ஃபரிங்கா அப்படிங்கிற ஒருத்தனை கைது பண்ணாங்க. அவனை பற்றி தான் இந்த வீடியோடைய தொடக்கத்தில் பார்த்தோம். ஃபரிங்கா இப்படி தக்கிகளுடைய கூட்டங்களில் இருந்த ஒரு கூட்டத்துடைய தலைவன். இவன் ஒரு பார்ப்பன குடும்பத்தை சார்ந்தவன். 7 தலைமுறையாக இவன் தக்கியாக இருந்தாலும் இவருடைய மனைவிக்கும் இவனுடைய அம்மாவுக்கும் கூட இவன் ஒரு தக்கினே தெரியாது. அதுதான் தக்கிகளுடைய வாழ்க்கை. தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, தங்களுடைய ஊரில் இருக்கிறவங்களுக்கு கூட தாங்க யாருன்னே தெரியாத மாதிரி தான் அவங்க நடந்துப்பாங்க. ரொம்ப சாதாரண எளிய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க.
கண் பார்வைக்கு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர், இல்லைன்னா ஏதாவது ஒரு தச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவருங்கிற மாதிரியான ஒரு முகம் தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் நான் யாத்திரைகம் போயிட்டு வரேன், நான் இந்த ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி தங்களுடைய கூட்டத்தோடு போய் சேர்ந்து கும்பலாக கிளம்பி போய் கொள்ளையடித்து கொலை செய்கிறதுங்கிறத அவங்க வழக்கமாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இப்படி கொள்ளையடித்து கொலை செய்யும்போது பெண்களை கொலை செய்யக்கூடாது, ஒரு சில குறிப்பிட்ட சாதிகளை கொலை செய்யக்கூடாது, குழந்தைகளை கொலை செய்யக்கூடாதுங்கிறது அவங்களுடைய ரூல் புக்காக இருந்துச்சு. ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அதில் ஆண் குழந்தைகளை தத்தெடுத்து அவங்களையும் தக்கிகளாக மாற்றிடுவாங்க. பெண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்கள வளர்த்தெடுத்து தங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு அவங்கள கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. இப்படி தக்கிகள் இனம்ங்கிறது பரம்பரையாக இருக்கிறத வழக்கமாகவே வச்சுருந்துருக்காங்க இவங்க. ஆனால் இந்த ரூல் புக்கை தக்கிகளே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா மீற ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்களையும் குழந்தைகளையும் கூட அவங்க கொலை செய்ய ஆரம்பித்தாங்க. அதுதான் அவங்களுடைய அழிவுக்கே காரணமாக மாறிடுச்சு. காளி அவங்கள தண்டிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறது இப்படி கைதாகி மரண தண்டனை விதிக்கப்பட்ட தக்கிகள் கொடுத்த வாக்குமூலங்கள்லேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஸ்லீமனே தன்னுடைய புத்தக குறிப்புகளில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த தக்கிகள் அவங்க தவறு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத உணரவே இல்லை. காளியின் ஆணையின்படி தான் நாங்கள் அதை செய்கிறோம், இது காளியோடைய உத்தரவு, இப்படி செஞ்சால் தான் நாங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லை நான் நரகத்துக்கு தான் போவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கவலையே இல்லாமல் இரவு முழுக்க காளி பற்றின பக்தி பாடல்களையெல்லாம் பாடி மறுநாள் மரண தண்டனையை ஏற்றுக்கிட்டவங்களாக தான் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பு பதிவு செய்கிறார். இத்தனை ஆண்டுகள், அதாவது ஃபெரோஷா காலத்துக்கு முன்னாடியில் இருந்தே இந்த தக்கர்கள் இருந்திருக்காங்க. ஃபெரோஷாவுடைய குறிப்புங்கிறதே நமக்கு 1300 கிடைக்கிது. அதுக்கப்புறம் 1800களில் தான் இவங்க பிடிபட ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டிஷ் காலகட்டத்தில் 600-700 ஆண்டுகளாக இந்தியாவுக்குள்ளே இதே மாதிரி தொடர்ந்து இவங்க கொலை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்க. இவ்வளோ நாள் அவங்க இருந்ததுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். இவங்க எல்லாருக்குமே பெரிய அளவுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக இருந்தது அந்தந்த காலகட்டத்தில் இருந்த குறுநில மன்னர்கள் தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மன்னர்களுக்கு இவங்க கப்பம் கட்டியிருக்காங்க. இவங்க ஒரு கொள்ளை அடித்தாங்க அப்படின்னா அந்த கொள்ளையில் இருக்கக்கூடிய விலையுயர்ந்த பொருட்கள், நல்ல குதிரைகள், வைரங்கள், வைடூரியங்கள், இது எல்லாமே அரசர்களுக்கு போயிருக்கு, ஜமீன்தார்களுக்கு போயிருக்கு. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படிங்கிறத கப்பமாக வரியாக இந்த அரசர்களுக்கெல்லாம் இவங்க கட்டியிருக்காங்க. ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அரசர் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல, நம்ம ஊர் வழியாக போகக்கூடிய வழிப்போக்கர்களுக்கு தானே பிரச்சனை, அதனால் தாராளமாக கொள்ளையடிச்சிட்டு போகட்டும் அப்படின்னு இவங்களை விட்டுருக்காரு, இவங்களுக்கு பாதுகாப்பு அளிச்சிருக்காரு. இந்த மாதிரியான பாதுகாப்பு அப்படிங்கிறத பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தில் இருந்த ஜமீன்தார்கள், சமஸ்தான அதிபதிகள்லாம் தக்கர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இது பிரிட்டிஷுக்கு ரொம்பவே பெரிய குடைச்சலாக இருந்திருக்கு. எந்த விதமான சட்ட நடவடிக்கை எடுக்க போனாலும் இந்த ஜமீன்தார்கள் உள்ளே பூந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கான வேலையவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனாலேயே ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றினாங்க, புதிய சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டங்களுக்கு ஜமீன்தார்களுக்கு அதிகாரமே இல்லைங்கிற மாதிரியான சட்டங்களெல்லாம் உருவாக்கி தான் இந்த தக்கர்களை பெரிய அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பிரிட்டிஷ் அதிகாரிகள். கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக ரகசியமாக செயல்பட்ட தக்கர்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை 40 ஆண்டுகளுக்குள்ளேயே இந்தியாவிலிருந்து ஒட்டுமொத்தமாக அழித்து இந்திய மக்களின் உடைமைகளையும் உயிர்களையும் பாதுகாத்தார் ஸ்லீமன் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துங்கிறதே இல்லை. ஆனால் இன்றைக்கி தக்கர்கள் பற்றின குறிப்பை சொல்கிறவங்க பிரிட்டிஷ்காரங்க அதை மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. பிரிட்டிஷை எதிர்த்து யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்களெல்லாம் இந்த மாதிரி குற்றப்பரம்பரைன்னு முத்திரை குத்தி அவங்கள அழித்தொழிக்கக்கூடிய வேலையை தான் பிரிட்டிஷ்காரங்க செஞ்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வைப்பாங்க. ஆனால் தக்கர்கள் பற்றின குறிப்புங்கிறது நமக்கு பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸில் அதிகமாக இருந்தாலும் அதை தாண்டியும் வரலாற்று ரீதியாக நமக்கு ரெக்கார்ட்ஸ் கிடைக்குதுங்கிறத பார்க்கும்போது தக்கர்கள் ஒரு பெரும் மோசமான கொலைகாரர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்தியாவில் தக்கர்கள் மாதிரியே கொள்ளை சம்பவத்திலையும் ஈடுபட்ட பல அமைப்புகள், இனக்குழுக்கள்லாம் இருந்திருக்கு. அதை பற்றின கதைகளெல்லாம் அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்ப்போம். தக்கர்களுடைய கதைங்கிறது உங்களுக்கு சுவாரஸ்யமானதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும்னா மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமைக்கிறேங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன்.